நீ போய் ஒரு பிளைண்ட் பேக்கரை கூட்டிட்டு வா. ஃபாலோ பண்ணிக்கிறேன். இது எத்தனை விரல்? உடகிட்ட காமெடி என்ன சார்? ஏய், கேட்ட கேள்விக்கு மட்டும் ஒழுங்கா பதில் சொல்லு. நீ ஐயா கட்சி ஆளா இருந்தா 5 விரல காமிச்சிருப்ப, அம்மா கட்சி ஆளா இருந்தா 2 விரல காமிச்சிருப்ப. உனக்கு அறிவு அதிகமா இருக்கு, என் கூட வா போலாம். கொண்டுட்டு வர இந்த மாதிரி சுத்தி நின்று சத்தம் போட்டா என் மைண்ட் வேலை செய்ய வேண்டாம். டைம் இஸ் பிரஷியஸ், டைம் இஸ் மணி. சார் ஒரு ஃபார்ம் ஒன்று கொடுங்க சார். 100 ரூபாயில கொடுக்குவா, 1000 ரூபாயில கொடுக்குவா? ரெண்டுக்கு என்ன சார் வித்தியாசம்? 100 ரூபாய்னா 6 மாசம் ஆகும், 1000 ரூபாய்னா 6 மணி நேரம் ஆகும், 1,00,000 ரூபாய்னா 6 நிமிஷத்துல ஆகும். 1000 கொடுங்க. உன்னெல்லாம் திருத்த முடியாதுற. உன் பேர் என்ன மாரிமுத்துவா? ஆமா நினைச்சேன். இரியா, என்ன ஆட்டோகிராஃபா போடுறேன், வெயிட் பண்ணு. வர்றேன் இரு. எக்ஸ்கியூஸ் மீ, ஆர்டிஓ பார்க்கணும். ஆர்டிஓ பார்க்கணும். ஆர்டிஓவையா? உள்ள போய் பாருங்க, நல்ல ட்ரம் மாதிரி இருப்பாரு, வாயில கூத்தோட கப்பு. சார், இது என் பிரதர். அர்ஜென்ட்டா ஒரு லைசென்ஸ் வேணும். சார் துபாயில இருக்கிறானா? இங்க லைசென்ஸ் வேணுமா? நோ 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 நோ, இம்பாசிபிள். சார், துபாயில இருந்தாலும் இந்தியன் தானே சார்? இந்தியனா? தாத்தாவா பையனா? பையன் சார். பையனா? ஓகே ஓகே ஓகே. அந்த பையன் நம்மள மாதிரி தான். ஓகே. இருந்தா லைசென்ஸ் இல்ல, கொடுக்க முடியாது. ப்ளீஸ் 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 வேண்டாம் சார். கேஷ் 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 வேணும். அந்த ட்ரம்முக்கு முன்னாடி கொண்டு போய் நான் குப்பை மாதிரி கொட்டணும். துட்டு கொடுக்கலன்னா வாய் என்ன நிறைய. அவர்ல அமௌண்ட் வைக்கிறதுக்கு பேர் தாண்டா கவர்மெண்ட். நான் ஒரு கவர்மெண்ட் ஆபீசர், ஏன்டே சொல்றியா? ரிஜெக்டட். உங்களுக்கு எவ்வளவு சார் வேணும்? எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, எங்க அண்ணனுக்கு டிரைவிங் லைசென்ஸ் வேணும் சார். இவங்களை பார்த்தா சவுண்ட் பார்ட்டி மாதிரி இருக்கு. இந்த சான்ஸ் விடக்கூடாது. இவங்க துட்டு அந்த கூவத்துல போடுறதை விட நம்ம பாக்கெட்ல போட்டுக்கிறது பெட்டர். ஓகே, ஒரு 10,000 ரூபாய் கொடுங்க, உங்க வேலையை முடிச்சு விட்டுறேன். அதோட உங்க கதை முடிச்சுட்டேன். ஓகே ஓகே. இந்த பாருமா, நம்ம ஆளு கிறுக்கு பிடிச்ச கொரில்லா மாதிரி. அவர் ஒரு டைப்பா பிஹேவ் பண்ணுவாரு, நீங்களும் அதே டைப்ல பிஹேவ் பண்ணுங்க. ஓகே, ப்ளீஸ் பீ கமிங். என்னையா முக்கியமான பேப்பர் இல்ல, ரிஜெக்டட். சார், நான் 10வது படிக்கும்போது அந்த பேப்பர்ல நீங்க 2வது கல்யாணத்துக்கு பொண்ணு வேணும்னு ஒரு விளம்பரம் கொடுத்துருந்தீங்கல்ல சார்? ஆமையா, ரெஸ்பான்ஸே இல்லையா? இல்ல சார். சார், அத படிச்சிட்டு ஒரு அழகான சூப்பர் பொண்ணு வந்திருக்கு சார். எங்க எங்க எங்க? அங்க பாருங்க சார். லூசு பெண்ணே லூசு பெண்ணே லூசு பெண்ணே லூசு பையன் மேலதான் லூசா சுத்துறான். சார், அவ அழகான பொண்ணு மட்டும் இல்ல சார், நல்ல புத்திசாலி பொண்ணு கூட. தெரியுறியா? இப்போ உங்களை மாப்பிள்ளை பாக்குறதுக்கு வந்தது தெரியக்கூடாதுன்னு ஏதோ ஃபைல்ல சைன் வாங்குறதுக்கு வந்த மாதிரி ஆக்டிங் அடிக்கிறார் சார். நீங்க கண்ணை மூடிட்டு சைன் மட்டும் போடுங்க சார், மிச்ச விஷயத்தெல்லாம் நான் பாத்துக்கிறேன். அப்படியா? வாயா வாயா வாங்க வாங்க சார். இப்ப நீ பினாயிலே ஊத்தினால அந்த நாத்தம் போதுற. உங்களுக்கு சார், நீங்க வாங்க. நைஸ், வெரி நைஸ். பாக்குற பார்வையே 1000 சம்பதம் சொல்லுதே. பார்த்தாலே தெரியுது லஞ்ச பெருச்சாலின்னு. What can I do for you? துபாயில இருக்கிற அவங்க அண்ணனுக்கு லைசென்ஸ் வேணும். துபாயில மச்சான் கஷ்டப்படுது, எனக்கும் புரியுது. மச்சான் இல்ல, அண்ணன். அதைத்தான் நானும் சொல்றேன். புரியுற மாதிரி என்னைக்கு பேசிருக்கீங்க சார்? ஒரு வாழைப்பழத்தை வச்சு வாழ்க்கை பூரா ஓட்டினவராச்சு நீங்க. நோ ப்ராப்ளம். அப்போ லைசென்ஸ் உங்களுக்காக கண்ணை மூடிக்கிட்டு எங்க வேணாலும் போடுவேன் சார். கண்ணு மூடுங்க சார். சைன் சார். பண்றேன். கண்ணை மூடிட்டா நீ லைசென்ஸ்ல கையெழுத்து போடுற, அவன் நீ காலிடா. லைசென்ஸ் கொஞ்சம் போய் நிறைய பணம் உடனே கொடுத்துட்டாங்க. எந்த ஆர்டிஓ? சொல்ல மாட்டோம், காட்டுவோம். கமாதே போலாம். ஐயோ, உங்களை கையெடுத்து கும்பிடுறேன். ஆள விடுங்க, ஆள விடுங்க. சின்ன அமௌண்ட் எல்லாம் பேசாதீங்க, பெரிய அமௌண்ட் இருந்தா. வந்துட்டாயா பம்பர் லாட்டரி? என்னம்மா, வேற பிசினஸா? வேற லைசன்ஸா? வேற கசினா? இவர் பேர் என்ன? ஏசி சத்யம். ஏசி சத்யம். என்ன ஏசி பெட்ரூம்ல வைக்கலையா? பேருக்கு முன்னாடி வச்சுக்கிட்டு இருக்க.
என்ட்ரன்ஸ் போறோமா? என்ன சார் இது? ஏன் சார், எதுக்கு சார் என்ன இவ்வளவு ஹெவியா அரைஞ்சீங்க? எனக்கு கண்ணு மண்ணு தெரியல சார். அம்மா, யாரும்மா அவரு? அதான் சொன்னேனே, அசிஸ்டன்ட் கமிஷனர் சத்யம். அசிஸ்டன்ட் கமிஷனரா? அம்மா, அம்மா. பன்னீர் சார், பன்னீர் சார். யோ பண்ணி. ஏயா ட்ரீம் டிஸ்டர்ப் பண்ற? ரீமா யாரு? அன்னைக்கு லைசன்ஸ்க்காக வந்த அந்த பொண்ணு கூட? ஆமையா, அவளுக்கு 8 மாசம். 8 மாசமா? யோ கனவுலையா? ஓ கனவுலையா? ஆமா. எனக்கும் அவளுக்கும் குழந்தை வந்தா எப்படி இருக்கு? எப்படி இருக்கும் சார்? பாலும் டிகாஷனும் கலந்த மாதிரி இருக்கும். அடப்பாங்க சார், அவ உங்களை நம்பல சார். அத வந்திருக்கா பாருங்க. யோ கூட யார் அவன்? அவன உங்க ஹெல்த் வெல்த் தெரிஞ்சுக்கிறதுக்காக அந்த பொண்ணு கூட வந்திருக்கிற பாய் ஃப்ரெண்ட். புரியலையே. அண்டர்ஸ்டாண்ட் ஆகலையா? நீங்க கவர்மெண்ட் ஆபீசர் இல்லையா? நீங்க எவ்வளவு சம்பாதிக்கிறீங்க, உங்க ப்ராப்பர்ட்டிஸ் எவ்வளவு, அது எல்லாத்தையும் உங்க வாயாலே தெரிஞ்சுக்கிறதுக்காக கூட வந்திருக்கான். ஓபன் பண்றேன். ஒரு மினிட். ஹே டார்லிங், ஹே மேன், என்ன கன்ஃபியூஷன் உனக்கு? நான் வாங்குற மொத்த சம்பளத்தையும் என் டிரைவர் கொடுக்குறேன். அண்ணா நகர்ல அபார்ட்மெண்ட், ஆழ்வார்பட்டியில் 7 வீடு இருக்கு, மகாலிபுரத்துல பெரிய பங்களா இருக்கு. அந்த ஃபார்ம் ஹவுஸ் அது ஸ்விம்மிங் பூலோட ஃபார்ம் ஆக்கிட்டு இருக்கு. யோ யார் அவன் அடிக்கிறான்? அசிஸ்டன்ட் கமிஷனர். வாங்குற சம்பளம் பத்தாதுன்னு கவர்மெண்ட் ஆபீஸ்ல வேலை செஞ்சுட்டு லஞ்சம் வாங்குறியா? லஞ்சத்துல கொளுத்து பண்ண பெருச்சாள். ஏய், காசு கொடுத்தா கண்ணு இல்லாதவன் கூட லைசன்ஸ் கொடுத்துறியா? யோ அரெஸ்ட் பண்ணியா? யோ எனக்கு ஒரு ஸ்மால் டவுட். இந்த ஃப்ரெண்ட்கிட்ட இல்லாதது இந்த பாய் ஃப்ரெண்ட் என்னமா இருக்கு? என் மண்டையில உரைக்கிற மாதிரி சொல்லிட்டார்லே.